இங்க எல்லா நாட்டு இளவரசிங்களையும் வச்சு ஒரு ஓவிய போட்டியை ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்து ஒருத்தன் தெரியாம இந்த இளவரசியோட டேபிள தட்டி விட்டுறான். அதுல டேபிள் மேல இருந்த இங்கி இப்போ பேப்பர்ல கொட்டி வீணா போயிடுது. அத பார்த்ததுமே இந்த இளவரசிக்கு கோவம் வந்து திட்டிட்டு இருக்காங்க. இத சுத்தி இருந்து பார்த்த மத்த பொண்ணுங்க எல்லாமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா போட்டியில இருந்து இந்த பொண்ணு இப்போ டிஸ்குவாலிஃபை ஆயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவனும் அதை தெரியாமலாம் ஒண்ணு தட்டி விட்டு இருக்க மாட்டான். வேணும்னே பிளான் பண்ணி தான் வந்து தட்டி விட்டுருப்பான். இப்ப அத ஒரு துணியை வச்சு துடைக்கிறேன்னு சொல்லி அந்த பேப்பரை இன்னுமே மோசமாக்கி விட்டுறான். சோ புதுசா இப்போ ஒரு பேப்பர் வாங்கி தர சொல்லி அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்துல டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடுறாங்க. சோ இப்போ அவங்க வரைஞ்சு வச்ச பெயிண்டிங்க கொண்டு வந்து டிஸ்பிளேல வச்சிடுறாங்க. அதுல இந்த பொண்ணோட பெயிண்டிங்கும் தொங்க விட்டுறாங்க. அத பார்த்த மத்த நாட்டு இளவரசிங்க எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து குருஜியும் உள்ள வந்துடுறாரு. அவரு வந்து இந்த இளவரசியோட பெயிண்டிங்க பார்த்ததுமே இந்த பொண்ணு தான் வின்னர்னு சொல்லிடுறாரு. அத பார்த்த மத்த பொண்ணுங்க எல்லாம் இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு சொல்லி குருஜி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே இவன் அங்க இருக்க ஒரு டீயை எடுத்து அந்த பெயிண்டிங் மேல ஊத்திடுறான். பார்த்தா அவன் தொடச்சு வச்ச கறி எல்லாமே ஒன்னா சேர்ந்து இப்போ ஒரு அழகான பெயிண்டிங்கா மாறிடுது. அதுல அவங்க நாட்டுல இருக்க ஒரு மலைய வரைஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. அத பார்த்த இந்த இளவரசிக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அவள மாதிரியே மத்த பொண்ணுங்களும் அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவன் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வேணும்னே வந்து தட்டி விட்டுருப்பான். ஏன்னா அவங்க நாட்டுல இருக்க பெருமையை வரைய சொல்லி சொன்னதுமே இந்த பொண்ணுக்கு என்ன வரையுதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்திருப்பா. அதுக்காக தான் இவன் வந்து அவளுக்கு ஹெல்ப்பே பண்ணி இருந்திருப்பான்.